வணக்கம். சமீபத்தில் ஜூன் 12, 2024 அன்று சென்னையில் தமிழக முதலமைச்சர் மிக முக்கியமான ஒரு திட்டத்தை துவங்கி வைத்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் தமிழ்நாட்டில் சமர்ப்பிக்கப்பட்ட வேளாண் நிதிநிலை அறிக்கை, அதாவது அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டில் 2024-25 ஆண்டிற்கான அந்த பட்ஜெட்டில் மிக முக்கியமான ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டது. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால், விவசாய நிலத்தின் மண் வளத்தை மேம்படுத்துவது. உயிர்ம முறையில், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள வேளாண்மை விவசாய நிலத்தை உயிர்ம முறையில் அந்த மண் வளத்தை கூட்டுவது. மண் வளத்தில் பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்கள் இயற்கையாகவே நிறைய நுண்ணுயிர்கள் வரணும். ஏன்னா செயற்கை உரங்களை நிறைய பயன்படுத்துகிறோம். அதனால் தமிழ்நாட்டில் மண்ணோட வளம் குறைந்து விட்டது. அந்த மண் வளத்தை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். 206 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 22 இனங்களில் பார்த்திங்கன்னா இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அப்போது வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. இதன் முதல் கட்டமாக ஜூன் 12ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் அவர்கள் பசுந்தாள் உர விதை வழங்கும் திட்டத்தை சென்னையில் தொடங்கி வைத்துள்ளார். பசுந்தாள் உர விதை அப்படின்னா என்னென்னு கேட்டோன்னா, நமக்கு தெரியும், கிராமங்களில் பார்த்திங்கன்னா சில விவசாய நிலத்தில் நம்ம சில செடிகளை தாவரங்களை வளர்த்து திரும்ப அதிலே வளர்ந்து அதிலே மக்கி போய் அந்த மண்ணுக்கு வளர்த்து தரும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த பசுந்தாள் தாவரங்களை வளர்த்து மண்ணுக்கு உயிரூட்டம் தருவதற்காக அந்த உர விதைகளை முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் சில விவசாயிகளுக்கு கொடுத்து இந்த திட்டத்தை ஆரம்பித்துள்ளார். இதனால் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும், இந்த திட்டம் முதல் கட்டமாக 20 கோடியில் செயல்படுத்தப்படுகிறது. 2 லட்சம் ஏக்கரில் இந்த திட்டத்தை செயல்படுத்த இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனால் மண்ணில் பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்கள் பெருகும். ஓகேங்களா, மண்ணோட வளம் மேம்படும், விவசாய உற்பத்தி பெருகும். ஓகேங்களா, மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படின்னா மண் நம்ம சாயில குறிக்கும், மண்ணுங்கிறது உயிர்களை குறிக்கும். ஸோ மண்ணின் வளத்தை மேம்படுத்துறது மூலமாக, இயற்கை முறையில் மண்ணின் வளத்தை மேம்படுத்துவதன் மூலமாக மனித உயிர்களுக்கு நம்ம வளத்தை சேர்க்கலாம். அப்படிங்கிறதுக்காக இந்த முன்னோடி திட்டத்தை முதல் கட்டமாக 24-25 வேளாண் நிதி நிலையத்தில் அறிவிக்கப்பட்டு அது 206 கோடியில் செயல்படுத்தும் சொன்னாங்க. அதில் முதல் கட்டமாக ஜூன் 12 தற்போது தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். இந்த திட்டம் தொடக்க விழாவில் கூடுதலாக பார்த்திங்கன்னா இந்த நிதிநிலை அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வட்டார பகுதிகளில் வேளாண்மை பாதிப்படையாத வகையில் ஏன்னா நிறைய விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா உழவு செய்கிறதுக்கு இந்த டிராக்டர் போன்ற கருவிகள் தேவைப்படுகிறது. அதை எல்லா விவசாயிகளும் அந்த டிராக்டரை வாங்க முடியாத சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அவர்கள் வாடகைக்கு வாங்கி சிரமப்படுறது தவிர்க்கும் விதமாக பார்த்திங்கன்னா தமிழக வேளாண் பொறியியல் துறையின் சார்பாகவே டிராக்டர்கள் கொள்முதல் செய்யப்பட்டு அது விவசாயிகளுக்கு வாடகை முறையில் குறைந்த வாடகையில் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. அதன் முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா 10 கோடியே 25 லட்சம், முதல் கட்டமாக 10 கோடியே 25 லட்சம் மதிப்பில் 90 டிராக்டர்கள், 180 கொத்து கலப்பைகள், 90 ரோட்டோவேட்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயந்திரங்கள்லாம் வாங்கப்பட்டு விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் அளிக்கப்படும். இந்த திட்டத்தையும் முதல் கட்டமாக சென்னையில் இந்த திட்டத்தின் துவக்க விழாவிலே முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். ஸோ நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்திங்கன்னா மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம் மிக முக்கியமாக கேட்பாங்க. அந்த திட்டத்தை இதோட நோக்கம் என்ன, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, இதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இந்த கொஷினை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஸ்கீம் ஞாபகம் வச்சுக்கணும். தேங்க்யூ.